கைகளை உயர்த்தி ஹalleluya, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 7 காரியங்களை இந்த அதிகாரத்திலிருந்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாள் இரவிலே கர்த்தர் இதை தியானிக்க வைத்தார், பேசினார், பலப்படுத்தினார். நிச்சயமாய் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஆமென். இதில் சில பகுதிகள் என்பது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான, ரொம்ப பழக்கப்பட்ட பகுதி. அதில் ஒன்றுதான் சிறைச்சாலையில் துதித்து ஒரு விடுதலை பெற்ற பகுதி. ஆமென். ஒரு ஆராதனைனாலே பேசப்படுகிற சில வழக்கமான வேத பகுதிகள் உண்டு. விசேஷமாக ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதனை நடத்துகிறவங்க பயன்படுத்துகிற சில வார்த்தைகளில் இந்த வார்த்தை கண்டிப்பாக வந்துடும் இல்லை? பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது கட்டுகள் உடைந்தன. வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியமுமே நமக்கு பிரயோஜனமாக எழுதப்பட்டிருக்கிறது. வீணாக ஒன்றையும் ஆண்டவர் ஒரு டாட்டை கூட வீணாக பைபிளில் எழுதவில்லை, எழுதி சேர்க்கவில்லை. ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப தெளிவாக என்னது தேவையோ அதை நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எனவே இதுல இல்லாததை படிக்க ஆர்வம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. இதுல என்ன இருக்குதோ அதை அறிந்து கொள்ளலாம். இதுல இல்லாததை அறிந்து பிரயோஜனம் இல்லை. ஏமே, இதுல இருக்கிறதை அறிந்தால் நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவோம், நாமும் தேறினவர்களாய் மாறுவோம். ஒரு மனிதனை தேவனை அறிகிற அறிவிலே வளர வைக்கவும் தேறினவனாய் மாற்றவும் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை தினமும் கையில் எடுத்து முத்துங்கள். வேதத்தை மகிழ்ச்சியோடு திறந்து வாசியுங்கள். வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை சுவாசியுங்கள். என்ன வாசித்தீங்களோ அதை அடிக்கடி நினைவில் கொண்டு வாங்க. உங்கள் நினைவுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நிறைய காரியத்தை மறக்க வச்சிருவார். நிறைய காரியத்தை மறக்க வச்சிருவார். நிறைய காரியத்தில் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துடுவார். ஆமே, நம்ம இதெல்லாம் கொண்டு வராதது தான் பிரச்சனை. ஆமே, நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். எந்த ஒரு காரியத்திலையும் வசனத்தை உள்ளே கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே சமாதானம் ஆயிரும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறதுக்கு, சிலர் செய்கிறது, சிலர் நம்ம கிட்ட எல்லா காரியத்தையும் நம்ம நினச்சி நம்ம தான் வீக் ஆகும்ல. தாவீது சொன்ன காரியத்தை நினைச்சு, நாபால் தானே 10 நாள்ல, நாபால், ஆமா 10 நாள்ல நினைச்சு இல்லை, கர்த்தர் நம்மோடு பேசின வசனம் நம்மை மொத்தத்திலே நம்மை பாதுகாக்கும் வசனம். அல்லேலூயா. எனவே தான் பைபிள் சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன கிடையாதா, இடரலே கிடையாது. கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்திலே சபையை ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமென். முதலாவது 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமா போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. பவுல் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் பல இடங்களிலே போய் வசனத்தை பரப்புகிறார்கள். கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இந்த டைம்ல தான் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போய் ஆசியாவிலே வசனத்தை சொல்றதுக்கு ஆமென் பவுல் என்ன பண்றார் அப்படின்னா, 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். பிரயத்தனம் பண்றாங்கன்னா முயற்சி எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம அங்க போய் பண்ணலாம் அப்படின்னு. அவருடைய முயற்சி நல்லதுதான், அவருடைய எண்ணங்களும் நல்லதுதான். ஆனால் பைபிள் சொல்லுது, அவர்கள் தடை பண்ணப்பட்டார்கள்.
யாரால் அந்த தடை வந்துச்சு அப்படின்னா, ஆவியானவர் அவர்களை போக விட்டாது இருந்தார். தடைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதனால் வருகிற, சத்துருவினால் வருகிற, சூழ்நிலைகளால் வருகிற தடைகளை அவர் தகர்ப்பார். அவர் கொண்டு வருகிற தடையை அவர் கை வைக்கவே மாட்டார். சில நம்ம எல்லா தடையுமே சத்துரு கொண்டு வர தடையா பார்க்கிறோம். அப்படி அல்ல, இது சத்துரு கொண்டு வருகிற தடையானால் என் தேவன் தகர்ப்பார். தேவன் ஒரு தடையை கொண்டு வந்துட்டார்னா இங்கே அப்படிதான் நடக்குது. கர்த்தர் தடையை கொண்டு வந்தார். ஆமென். நான் இந்த சம்பவங்களுக்குள்ளே போகவில்லை. நான் இந்த வார்த்தைகளை எடுத்துதான் ஒரு 7 காரியங்களை உங்களோடு கூட நாம் அறிந்து கற்றுக்கொண்டு பழக வேண்டிய பிரதானமான காரியங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசுவாராக. இவர்கள் முயற்சி வாய்க்கப்படாமல் போகுது. இவங்க பிரயத்தனம் பண்றாங்க, ஆனா பிளாக் பண்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தடை பண்ணப்பட்டார், போக விட்டாதிருந்தால். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே, எங்கே எங்கே அவன் தடையை பார்த்தானோ அங்கே. ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அங்கே எங்கே அவன் எங்கே பவுல் தடையை பார்த்தானோ அங்கே அவன் தரிசனத்தை பார்க்கிறான். ஹல்லேலூயா. எங்கே அவன் தடையை பார்க்கிறானோ அங்கே அவன் தரிசனத்தை பார்க்கிறான். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், பகல்ல அவன் தடையை பார்க்கிறான், ராத்திரி அவன் தரிசனத்தை பார்க்கிறான். சில தடைகளை தேவன் அனுமதிக்கிறார்னா உனக்கு ஒரு தரிசனத்தை காட்ட போகிறார். நானாக பார்ப்பது கற்பனை, அவராக எனக்கு காண்பிக்கிறது தான் தரிசனம். நான் காண்பதல்ல, அவர் எனக்கு காண்பிப்பது. பித்தினியா நாட்டுக்கு போகலாம் என்று அவனாக பார்த்தான். பரவாயில்ல, இங்க நல்லா இருக்குது, இங்கேயும் ஜனங்க இருக்கிறாங்களே, அங்கெல்லாம் சபைகள் வளர்ந்து பெருகினது போல இங்கேயும் வளர்ந்து பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனாக பார்த்தான். நானாக பார்ப்பதல்ல, அவர் எனக்கு காட்டணும். அதுதான் தரிசனம். அதுக்கு பேர் தான் தரிசனம். நம்ம அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, நாமே யோசித்து யூகித்து நிறைய காரியத்தை சிந்தையில கொண்டு வந்து, கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினா, கர்த்தர் எனக்கு இப்படி காண்பித்தார். கர்த்தர் இல்ல, கர்த்தராய் காண்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கும், நமக்குள்ள நல்ல தெளிவு இருக்கும். இன்னைக்கு என்னுடைய செய்தி முதல் பாயிண்ட் இதுதான். தேவன் உன்னை தடுக்கிறார்னா உன்னை தரிசனத்தை காண்பிக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலை தமஸ்குக்கு போகும் வழியிலே தடுக்கிறார். தடுத்தது தேவன். எனவே அவன் எதை பார்க்கிறான் தெரியுமா? தரிசனம் பார்க்கிறான். எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறான், அகால பிறவியை போல இருக்கிற எனக்கும் அவர் தரிசனமானார். அவன் கண்ட தரிசனம் அவனுடைய எதிர்காலத்தை குறித்ததா இருந்தது. அவன் கண்ட தரிசனம் அவனை குறித்த தேவ திட்டம் என்னது என்பதா இருந்தது. அவன் கண்ட தரிசனம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதா இருந்தது. அவன் கண்ட தரிசனம் அவனுடைய வாழ்க்கையாய் மாறினது. அவன் கண்ட தரிசனம் அவனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்றினது. இது அவனாக பார்த்தது அல்ல, அவராகவே காண்பித்தது. இன்னைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில சில தடைகள் என் முன்னாடி இருக்குது ஆண்டவரே. பகல்ல தடை, ராத்திரி தரிசனம். ஆமென். இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்ய, தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை நம்பி இருக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறவர்கள், ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கிறீங்க, அந்த காரியம் வாய்க்கப்படவில்லை, அந்த காரியத்தில் ஒரு தடை இருக்கிறது. ஆமென். இப்படி தடை வரும்போது நீங்க சோர்ந்து போய் எலியாவை போல சூறை செடி கீழே படுக்க வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையோடு அந்த இரவுல தேவ சமூகத்தில் காத்திருங்கள். பகல்ல உங்க கண்கள் தடையை பார்த்ததுண்டானால் ராத்திரி உங்கள் கண்கள் தரிசனத்தை பார்க்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிலேயாம் பணத்துக்காக, கூலிக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு கழுதை மேல ஏறி போகிறான். வழியிலே கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். தடை.
பிலேயாமுக்கு புரியல அது. அவன் கழுதை அடித்து 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 3 விசை அடிக்கிறான். கழுதை பேசுது, வாயை திறந்து பேசுது. அதே பிலேயாம் சொல்லுகிறான், நான் கண் திறக்கப்பட்ட போது, சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு கண் திறக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் ஒரு தடையை கர்த்தர் கொண்டு வந்து அவனுக்கு தரிசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். அவன் கண் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் தடை ஆண்டவரே. தேவனை ஆராதிக்கிற, தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை தேவன் ஒரு தடையை கொண்டு வந்துட்டார்னா இதோட எல்லாம் முடிஞ்சது. எனக்கு ஓட்டம் முடிஞ்சது, என் வாழ்க்கை முடிஞ்சது, என் வேலை முடிஞ்சது, என் ஊழியம் முடிஞ்சது, இதோட அவ்வளவுதான். இப்படி சொல்லி இருப்பதற்கு அல்ல. ஆமென். என்னுடைய வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. அப்போ என் வழிகள் உங்கள் வழிகள் அல்லவென்றால் நானாக அவர் வழியை பார்க்க முடியாது. அவராக காண்பித்தால் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகாருக்கு என்று ஒரு துறவை, ஒரு ஊற்றை வைத்திருந்தார் அல்லவா? அவள் எவ்வளவு அலைந்து திரிந்தாள், அவளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கடைசியில் எங்க வந்து உட்கார்ந்து அழுதா தெரியுமா? எங்கே ஊற்று இருந்துச்சோ அங்கதான் வந்து உட்கார்ந்து அழுதா. ஆனா அவளுக்கு என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. நானாக எனக்கு ஆயத்தம் பண்ணினதை பார்க்க முடியாது. நான் பார்ப்பேன் எப்பொழுது? அவராக எனக்கு காண்பிக்கும் போது. எனக்கு தெரியாது. நான் இருக்கிற இடத்துல எனக்கு நன்மையை வச்சிருக்கலாம். எனக்கு தெரியாது. நான் இருக்கிற இடத்துல அவள் சுற்றி திரிந்து, அவ எது வரைக்கும் சுற்றி இருப்பா தெரியுமா? அவளுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது வரைக்கும், அவளுக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறது வரைக்கும், கிடைக்குங்கிற நிச்சயம் இருக்கிறது வரைக்கும். இது 3 டவுன் ஆனதும் நம்ம எங்கே நிக்கிறோமோ அங்க உட்கார்ந்துரும். ஒரு சகோதரி, ஒரு பையன் வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டான். இவங்க தேடி தேடி போறாங்க. இங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு நைட்டு போறாங்க. தேடி போய் வள்ளியூர் தாண்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி வந்து ஜோம் பண்ணிட்டு போறாங்க. இப்படி போயிட்டான். என்ன படின்னு சொன்னேன். கோச்சிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் தாண்டி அதுக்கு மேல அவங்களுக்கு முடியல. சைடில் ஏதாவது கிரவுண்ட் இருந்தா தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்ததும் டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா மனம் வலிக்கும் இல்ல, ஒரே பிள்ளை, வேற யாரும் கிடையாது, வலிக்குது, வேதனை. அது நடுவில் அந்த கிரவுண்ட்ல போய் ஒரு சாட்டர்டே நைட்டு ஒரு மணி தேடி தேடி பார்க்குறாங்க. எங்கேயா போயிருப்பா. இங்கிருந்து ஒவ்வொரு இடத்துலையா போய் பார்த்து ஒரு குறிப்பிட்ட கிரவுண்ட். அதுக்கு மேலே அவங்களுக்கு முடியாத நிலைமை வரும்போது அதில் நின்று கதறாங்க. கதறி 2 நிமிஷம் இல்லை, ஃபோன் வருது. ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. இன்னாரா? அவங்க பையன் இங்கே தான் இருக்கிறான். சரி, எங்கே இருக்கிறான்னு பார்த்தா அவங்க எங்கே நின்று அழுறாங்களோ அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் அவன் நிற்கிறான். ஓடி போய் அவனை பார்த்து, நான் ஆல்ரெடி போகும்போது சொன்னேன், அவனை பார்க்கும்போது சத்தம் போட்டுறாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, அன்பாக கூட்டிகிட்டு வந்துடுங்க. நல்ல பையன், நல்லா இருக்கிறான். சில நேரத்தில் என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியாது பிள்ளைங்களுக்கு. ஆமாம், நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் என்றால், அவங்க வேற எங்கேயாவது நின்று அழ வேண்டியது தானே. அந்த இடத்துல அவங்களுக்கு சில காரியங்கள் தடைபடுகிறது. அந்த தடையை தேவன் அனுமதித்து அங்க அந்த இடத்துல காரை நிறுத்தி இறங்க வைக்கிறார். இறங்க வச்சு பக்கத்துல ஆள் இல்லாத ஒரு கிரவுண்ட்ல போய் நின்று அழ வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நடத்துதல் நமக்கு தெரியாதுங்க. ஆமென். சில நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க காரணம் நம்முடைய வேகத்தை அவர் சில இடங்கள்ல தடுத்ததுனால மட்டும்தான். ஆமென். நம்முடைய ஓட்டத்தை சில இடத்துல ஆவியானவரோ போக விட்டாதிருந்தார். என் வாழ்க்கையில தேவன் ஒரு தடை அனுமதிக்கிறார்னா என் பாதை முடியுது என்று அர்த்தம் அல்ல. எனக்கு ஒரு புதிய வாசல் இருக்கிறது. என் தேவன் அதை எனக்கு காண்பித்து தருவார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோங்க, தடை விழப்பண்ணும், தரிசனம் எழப்பண்ணும். ஹல்லேலூயா. பிலேயாம தடை விழப்பண்ணுச்சு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவனை எழப்பண்ணுச்சு. பவுல தடை விழப்பண்ணுச்சு. அவன் குதிரையிலிருந்து டொப்புன்னு கீழே விழுறான்.
அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவனை இழப்பண்ணுச்சு. விழுவது என்பது கால் தடுக்கி விழுவதை நான் சொல்லவில்லை. மனதளவில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். சில காரியங்கள் எல்லாம் முடிச்சிட்டு 10ல் 9 காரியத்தை ரெடி பண்ணிட்டு கடைசியில வாய்க்கப்படும் பார்த்தா அங்க ஒரு தடை. சில தடைகள் நம்ம அப்படியே விழப்பண்ணி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். எந்த இடம்லாம் பார்க்க மாட்டோம். நடந்து போனா அப்படியே பலன் இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துல சோர்வு நம்மை நெருக்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல உட்கார்ந்துருவோம். அந்த இடத்திலேயே உட்கார்ந்துருவோம். ஈவன் பைக்ல போனா கூட ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டுரும். கார்ல போனாலும் ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே நிற்போம். சில நேரத்தில் நமக்கு தோன்றும், ஹல்லேலூயா. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில அந்த தடையை மட்டும் அனுமதிக்காம இருந்திருந்தா நான் அவர் சமூகத்தை விட்டு அல்லது எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை விட்டு நான் வெகு தூரம் போயிருப்பேன். நான் வெகு தூரம் போய் திரும்பி நான் இந்த பாதையில் வருவதற்குள்ள என் ஆயுள் முடியலாம், எனக்கு தெரியாது. எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், என் வாழ்க்கையில நான் எவ்விதத்திலும் மாறிவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு ஒரு தடையை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு தடையை அனுமதித்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஆமா, எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது அவன் தரிசனத்தை பார்த்தான் என்றல்ல, அவன் தரிசனங்களை பார்த்தான். எசேக்கியேலின் தடை என்பது 1 2 அல்ல, சுற்றிலும் சிறையிருப்புக்குள்ள. எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் பவுலுக்கு தடை ஒரு ஏரியால ஒரு தடை உள்ளவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், சுற்றிலும் தடை உள்ளவன் தரிசனங்களை பார்க்கிறான். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் நீங்க செய்து தருவீங்கன்னு நினைச்சேன், என்னை தடுத்துட்டீங்க. ஒரு தடை வரும்போதே நம்முடைய மனசு அவ்வளவுதான் அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய மனசு அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன என்பதை என்னால பார்க்க முடியாத அளவுக்கு தான் இந்த தடை இருக்கிறது. ஆனால் பவுலுக்கு அந்த ராத்திரியிலே, அங்கே ராத்திரியிலே, அங்கே எங்கே எங்க அவன் தடையை பார்த்தானோ, எங்க ஆவியானவர் போக விடாம அவனை பிடிச்சு வச்சிருந்தாரோ, அங்கே அந்த அதே சூழ்நிலை அந்த ராத்திரியில அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். சத்துரு கொண்டு வருகிற தடையை அவர் எளிதில் தகர்ப்பார். கர்த்தர் அனுமதிக்கிற தடை என்பது இந்த பாதை எனக்குள்ள பாதை அல்ல, அல்லது எனக்குள்ள வேலை இன்னும் வரவில்லை. இந்த 2 காரியத்துக்கும் ஆண்டவர் தடை அனுமதிப்பார். 1, எனக்குள்ள பாதை அல்ல. 2, எனக்குள்ள வேலை இன்னும் வரவில்லை. நாம் பல நேரத்தில் இந்த தடையை அவ்வளவுதான் அப்படி பார்க்கிறோம். இல்ல, தடை வரும்போது அடுத்து என்ன, வாழ்க்கையில தடை வரும்போது அவ்வளவுதான் பார்க்காத, அடுத்து என்னன்னு பார். இந்த எதிர்பார்ப்பு தான் உன் கண்களை தரிசனம் காண பழக்குவிக்கும் அல்லது பக்குவப்படுத்தும். அவ்வளவுதான், அவ்வளவுதான், போதும் ஆண்டவரே அப்படிங்கிற. தேசம் எல்லாம் வறட்சியில இருக்கு. வறட்சி, மழையை பார்த்து 3 வருஷம் ஆச்சு. ஆகாபும் பார்க்கல, எலியாவும் பார்க்கல. எலியா தேவ கிருபையினால போஷிக்கப்படுறான். கேரி தாற்றண்டையில போய் உட்கார்ந்து இருக்கிறான், அங்க தண்ணீர் வற்றுது. அடுத்து அங்கிருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் அங்க போஷிக்கிறார். இப்ப மழை யாருக்கும் தேவைன்னா எலியாவுக்கும் தேவை. ஆனால் எலியா சொல்றா, நீங்க சீக்கிரம் போங்க, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில எலியா நெக்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து என்ன, இன்னும் கையளவு மேகமே எழும்பல்ல, இன்னும் இரைச்சல் சத்தமே வரல, ஆனாலும் அவன் அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதே எலியா நெக்ஸ்ட் அடுத்த அதிகாரத்துல, இப்ப நான் சொன்னது 18வது அதிகாரம், 1 ராஜாக்கள் எடுக்க வேண்டாம், 19வது அதிகாரத்துல ஏசபேல் சொல்றா, நாளைக்கு இந்த நேரத்துல இவன் கதை முடியும். 18 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால அவன் ரதத்துக்கு முன்பாக வேகமா ஓடுறான். ஏசபேல் சொல்றா, நீ என்னதான் வேகமா ஓடினாலும் நாளைக்கு மத்தியானத்தோட உன் கதை முடியும், அல்லது நாளைக்கு இதே நேரத்தில் உன் ஓட்ட முடியுது.
ஒரு எலியாவின் ஓட்டத்துக்கு ஒரு தடை வருது. எலியா அடுத்து என்ன இப்படி பார்க்க வேண்டியவன், அவ்வளவுதான்டான், அவ்வளவுதான். சூரிய செடிக்குள்ள போய் படுத்துட்டு போதும் ஆண்டவரே, அவன் நாளைக்கு என்ன கொல்லுறதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன இல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனையே தான், பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஆண்டவரே எப்போ வருவீர் என்ன இயேசுவே, இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இல்லையா? இல்ல, அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது வருகையை பற்றி செய்தி கேட்டால் அடுத்த நாள் எக்ஸாம் இருந்தால் இன்னைக்கு இருந்து ஒரே ஜெபம், ஆண்டவரை இன்று இரவே நீர் வந்து எக்கால சத்தம் கேட்காதா, அப்படியே வெளியே வந்து பார்த்து. அதுவும் அப்போல்லாம் கன்வென்ஷன் போனால் 4வது நாள் மீட்டிங்கில் கண்டிப்பாக எதை பற்றி தான் இருக்கும், வருகையை பற்றி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது கன்வென்ஷனே இல்லை, அப்படி இருந்துச்சு. அப்போ 4வது எங்கேயாவது மீட்டிங் போயிட்டு வந்தா, இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நாளைக்கு ஹோம்ஒர்க் செய்ய வேண்டாம், ஒருவேளை ஹோம்ஒர்க் செஞ்ச பிறகு ஆண்டவர் வந்தா ஹோம்ஒர்க் செஞ்சு பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சீக்கிரம் போகணும்னு ஆசையா இருக்கு. ஏன் உண்மையில ஆசையா இருக்கு? இவங்க கூட வாழ்றதுக்கு இல்ல, அவ்வளவுதான். நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கிற, அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட். இந்த எதிர்பார்ப்புள்ளவனுடைய கண்கள் அவர் காண்பிக்கிற தரிசனத்தை காணும். இது அவ்வளவுதான், அவ்வளவுதான் என்றவனுக்கு ஆண்டவர் எதையும் கேட்கவும் பண்ணல, காட்டியும் கொடுக்கல. அவர் தட்டி சொல்றார், ஓடு, நீ என் சமூகத்தில் வந்து நில்லுங்கிறார். நீ ஓடு, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், என் சமூகத்தில் வந்து நில்லு. அவன் இடையில குகைக்குள்ள ஓடுறான். ஆண்டவர் சொல்ற, உனக்கு இங்க என்ன காரியம்? நாம் அவருடையவர்கள், நம்முடைய இரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில தடை வரும்போது அவ்வளவுதான் சொல்றோமா, அடுத்து என்னன்னு கேட்கிறோமா? ஓகே ஆண்டவரே, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு தடை வந்துட்டு, ஓகே நெக்ஸ்ட். பல நேரத்தில் தடை வரும்போது அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, இதோட முடிஞ்சது. இல்ல இல்ல, என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்காமல் ஒன்று வராது. ஒரு தடை வந்தது உண்டானா, ஆமென், என்னால பார்க்க முடியாததை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. என்னால் பார்க்க முடியாததை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பாருங்கள், 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தரிசனத்தை அவர் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திரேக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்றாங்க, அது வாய்க்கப்படல. மக்கதோனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்றாங்க, அது வாய்க்கப்படுது. செய்தி இதுதான், சித்தத்துக்கு உட்பட்டு செய்கிற எந்த காரியமானாலும் அது பரலோக தேவனால் உனக்கு வாய்க்கப்படும். ஆமென். ஒரு காரியம் உனக்கு வாய்க்கப்படவில்லை என்றால் அது சித்தத்துக்கு உட்படாத காரியம் என்பதை அறிந்து கொள். சித்தத்துக்கு உட்பட்டு, அது ஊழிய பாதை ஆனாலும் சரி, இவங்க போறது தப்பு பண்ண போகல. பித்தினியா நாட்டுக்கு டூருக்கு போகல, கர்த்தருடைய வசனத்தை பரப்பதான் போறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யதான் போறாங்க. ஆனால் இப்பொழுது அங்கே போவது அவருடைய சித்தம் இல்லாதபடியினாலே காரியம் வாய்க்கப்படவில்லை. பவுலுக்கு வேணா ஆண்டவர்கிட்ட இப்படி முறையிட்டு இருக்கலாமே, அல்லது புலம்பி இருக்கலாமே, உங்க ஊழியத்துக்கு தானே போனேன், உங்க சேவைக்கு தானே போறேன், உங்க காரியத்துக்கு தானே போறேன். எஸ் பவுலே, ஆனால் ஆமே, நீயா பார்த்து போற, நான் காட்டி நீ போகல. நல்லதுதானே செய்ய போறேன், இந்த காரியம் நன்மையா தோன்றினதுனால தானே. எஸ், நானாய் பார்ப்பது கற்பனை, அவரா காண்பிப்பது தரிசனம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எங்க ஏமாற்றம் என்றால், நாம பார்த்து போன காரிய இடத்துல தான் ஏமாற்றம். அவராய் காண்பித்து கொண்டு போனா அது ஏமாற்றம் அல்ல, அது பெரிய மாற்றம். நேற்று இரவில் இதை தியானித்த போது நான் எனக்குள்ளே சிந்தையிலே கொண்டு வந்தது, நானாக பார்த்து ஏதாவது நீ ஜெயிச்சிருக்கியான்னு கேட்டா, இல்ல ஆண்டவரே, ஏமாற்றம் தான் ஆண்டவரே. ஆனால் அவராக காண்பித்த ஒவ்வொரு காரியமும், ஆரம்பத்தில் போராட்டம் இருந்தது, நெருக்கம் இருந்தது, ஆனால் அது எல்லாம் ஒவ்வொன்றாய் ஒன்றன் பின் ஒன்றாய் வாய்க்கப்படுவதை அறிந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
நம்முடைய வாழ்க்கையில இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு காரியத்தை செய்ய பிரயத்தனம் பண்ணும்போது, முயற்சி எடுக்கும் போது, ஒரு தடை வரும்போது சோர்ந்து போய்விடக் கூடாது. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு நம்முடைய இருதயம் கேட்க தொடங்கிட்டுன்னா நாம் அவர் காண்பிக்கிறத பார்க்க ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். இன்னைக்கு நாம எல்லாம் எதை விரும்புறோம்னா, நான் என் உள்ள நானாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா, அதை எனக்கு பார்க்கணும், அதை எனக்கு பார்க்கணும். அதனால நம்ம அவரை விடாப்பிடியா கேட்கிறோம், விடாப்பிடியா தொந்தரவு பண்றோம். ஆவியானவர் போக விட்டாது இருந்தார், தடை பண்ணினார். இவங்க உடனே போராடல, ஆண்டவர் இந்த தடையை உடைக்க ஜெபிக்கிறோம். அங்க ஏதாவது ஜெபம் பண்ணாங்களா? இல்ல. ஏன்னா அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, இந்த தடை மனிதனால் வரவில்லை, இந்த தடை சத்துருவால் வரவில்லை, இது தேவன் தடை பண்ணுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் தடை பண்றார்னா நமக்கு முன்பாக சத்துரு ஒரு வாசலை விசாலமா வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, கேட்டுக்கு போகும் வாசல் எப்படி இருக்குமா? ரொம்ப விசாலமா இருக்கும். கர்த்தர் தடை பண்ணுகிறார். தூரத்திலிருந்து பார்த்தபோது லோத்தின் கண்களுக்கு சோதோமின் அருவருப்பு தெரியவில்லை, மாறாக சோதோம் ஏதேன் தோட்டத்தை போலதான் தெரிந்தது. எனவேதான் அவன் போகிறான், போய் மாட்டிட்டான். எந்த காரியம் வாய்க்கப்படும்? நான் தேவ பிள்ளை, அதனால எனக்கு எல்லாமே வாய்க்கப்படுமா? நிச்சயமா கிடையாது. எந்த காரியம் சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறதோ அந்த காரியம் பரலோக தேவனால் வாய்க்கப்படும். யோனா கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ நினிவேக்கு போ. அவன் என்ன பண்ணி இருக்கணும்னா, போகாமலே இருந்திருக்கணும் இல்ல. அவனுக்கு போக பிடிக்கலன்னா எங்கேயுமே போகாம இருந்திருக்கணும். ஆனால் அவன் எங்கே போகிறான்? தர்ஷீசுக்கு போகிறான். எதற்காக போகிறான்? அவனுக்கு என்ன வேலையோ அதை செய்ய தான் போறான். அவனுக்கு என்ன வேலை? ஊழியம் செய்வது, வார்த்தையை சொல்வது. வாய்க்கப்படவில்லை, வாய்க்கப்படவில்லை. கப்பலில் பயணித்தான், சித்தத்துக்கு உட்படாத காரியம் வாய்க்கப்படாம போயிட்டு. கடல்ல தூக்கி எறியப்பட்டான், சித்தத்துக்கு உட்பட்ட காரியம் வாய்க்கப்பட்டது. எதுல டிராவல் பண்றது ஈஸி? இப்போ கப்பல் போயிட்டு இருக்கு, அதுல போறது ஈஸியா இல்ல கடல்ல தூக்கி போட்டு நீங்க நீந்தி வாங்கன்னு சொன்னா எது ஈஸி? அதுவும் உள்ள போய், இன்னும் உள்ள போய் எங்க போறாரு? மீனின் வயிற்றுக்குள்ள. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா அனுகூலமான காரியங்கள் இருந்தும் சித்தத்துக்கு உட்படாத காரியம் வாய்க்காமற் போயிற்று. அவன் தர்ஷீசுக்கு போக புறப்பட்டான். கப்பலின் அடித்தட்டில் அவன் போய் படுத்துக் கொண்டான். அனுகூலமான காரியங்கள் இருந்தும் சித்தத்துக்கு உட்படாத காரியம் வாய்க்கப்படாம போயிற்று. எல்லாமே பிரதிகூலம். கடல்ல தூக்கி போடப்படுகிறான், மீன் வயிற்றுக்குள்ள போகிறான், 3 நாள் சாப்பாடு இல்லாம இருக்கிறான். உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. ஆனாலும் சித்தத்துக்கு உட்பட்ட காரியம் வாய்க்கப்பட்டது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ இருக்கிற சூழ்நிலை சுற்றிலும் பிரதிகூலமா இருந்தாலும் உன் வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு உட்பட்ட காரியம் அது நடக்கும், அது நடந்தே தீரும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென், ஆமென், ஹalleluya. இன்னைக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கு. எனக்கு இடம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு லேண்ட் அப்ரூவல் எல்லாமே இருக்கு, அதனால எனக்கு எல்லாம் வாய்க்கப்படுமான்னு கேட்டா இல்ல. எனக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கிறதுனால எதுவும் வாய்க்கப்படாது, எல்லாம் பிரதிகூலமா இருக்கிறதுனால வாய்க்கப்படாமலும் போகாது. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு வேணும். என்ன? சித்தத்துக்கு உட்பட்ட காரியமா இல்லை என்றால் எல்லாம் அனுகூலமா இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே வாய்க்கப்படாது. சித்தத்துக்கு உட்பட்ட காரியமா இருந்தால் எல்லாமே பிரதிகூலமா இருந்தாலும் எனக்கு அது வாய்க்கப்படும். காரணம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கை கூடி வர பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதுதானே நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டதும் அவன் உடனே போய் என்ன செய்கிறான் அப்படின்னா, ராஜாவை போய் விசிட் பண்ணல. சில மனிதர்கள் நமக்கு யார் ஃபேவரா இருப்பாங்க போய் பார்க்கல. முதல்ல அவன் போய் என்ன செய்கிறான்? நெகேமியா 1 அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க.
ஜீசஸ். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவன் அலங்கத்தை கெட்டணும்னு கற்பனையில கூட நினைக்கல. ஏன்னா அவனால் அது முடியாது. நம்மால ஒரு காரியம் முடியவே முடியாதுன்னு நம்ம அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அப்படி இருந்தும் நெகேமியா அலங்கத்தை கெட்ட போக காரணம் என்ன? 2:12 வாசியுங்கள். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோ. எருசலேமுக்காக நான் செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்தார். எருசலேமுக்காக நெகேமியா என்ன செய்யணும்? அலங்கத்தை கட்டணும். இது நெகேமியா நீயே நினைச்சதா? இல்ல, என் தேவன் என் மனதிலே வைத்தார். எப்பொழுது வைத்தார்? 1:4. நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தேன். சில நாட்கள். அப்போ சித்தத்துக்கு உட்பட்ட காரியம் என்னது என்பதை அறிய நாம் சில கிரயத்தை செலுத்த வேண்டியது அவசியம். சில நாட்கள் டிசைட் பண்ண தெரியல. நெகேமியாவுக்கு டிசைட் பண்ண தெரியல. 3 நாளா, 5 நாளா, 7 நாளா, 21 நாளா தெரியல. என்ன சில நாள் இருக்க வச்சார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் வேதனையை வைத்த போது என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை என் தேவன் என் மனதிலே வைத்தார். நானாக என் மனதில் சில காரியத்தை வைத்ததல்ல, என் தேவன் என் மனதிலே வைத்தார். எருசலேமுக்கு நீ என்ன செய்யணும்? உன் வீட்டுக்கு நீ என்ன செய்யணும்? உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்? உன் சகோதரர்களுக்கு நீ என்ன செய்யணும்? என் தேவன் என் மனதிலே வைத்தார். இதை பார்த்து எனவேதான் ராஜா கிட்ட ஃபேவர் கிடைச்சதும் நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார். ரைட். அவன் போய் என்ன செய்கிறான்? மூப்பர்கள் சிலரை கூப்பிட்டு சிலரை தன்னோடு கூட சேர்த்து கொண்ட போது, ஆமென், அவர்கள் எல்லாரும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அவன் சொல்லுகிறான், சன்பலாத்து தொபியா எழும்பினார்கள். எல்லாம் அனுகூலமா இல்ல, எல்லாமே பிரதிகூலமாக ஆரம்பிக்குது. அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அதே போல கைகூடி வந்தது. நானாக என் மனதில் நிறைய காரியங்களை யோசிக்கிறதல்ல, என் தேவன் எருசலேமுக்கு நான் என்ன செய்யணும் அதை என் தேவன் என் மனதில் வைத்தார். எப்படி நீ திராட்சரசம் ஊத்திட்டு இருக்கிறவன்லப்பா, எப்படி உன் மனசுல வைப்பார்? நான் சில நாள் உபவாசித்து துக்கித்து என்ன செய்யணும்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியலன்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை விட்டு கொடுக்கிறவனுக்கு தான் காண்பித்தே கொடுப்பார். எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. அவன் எடுத்ததும் போய் அலங்கத்தை கெட்ட போகல. ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவனால் அதை யோசிக்க கூட முடியாது. அவன் ராஜாவும் அல்ல, ராஜாவின் புத்திரனும் அல்ல. அவன் திராட்சரசம் ஊற்றி கொடுக்கிறவன், பந்தி விசாரிப்புக்காரன், பந்தி பரிமாறுகிறவனுக்கு அலங்கத்தை கட்டுவதை குறித்து யூகிக்க முடியுமா? யோசிக்க முடியுமா? ஆனா தேவ சமூகத்தில் இருந்த போது அப்படி ஒரு எண்ணத்தை கர்த்தர், அவன் சொல்றான், என் தேவன் என் மனதில் இப்படி ஒரு எண்ணத்தை வைத்தார். ஆண்டவரே, பிள்ளைங்க வளர்றாங்க. ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியல, எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி நடத்தணும்னு தெரியல. நான் செய்ய வேண்டியது என்ன? சில நாள் அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து நோக்கிப்பார். அப்போ எருசலேமுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் மனசுல அவர் வச்சாருன்னா, நாம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய நாளைக்காக என்ன செய்யணும்? நம்ம மனசுல வைப்பாரா, வைக்க மாட்டாரா? நமக்கு வைக்கணும். ஆனா இருக்க நேரம் இல்ல. ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுகிறவன் லீவ் போட முடியுமா? எவ்வளவு ஒரு சில நாட்கள் அவன் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவன் ராஜா கிட்ட ஆலோசனைக்கு போகல, அடுத்து மனுஷங்க கிட்ட போகல. இதெல்லாம் அடுத்து தான் போறான். ஃபர்ஸ்ட் அங்க ஓகே ஆயிட்டா நெக்ஸ்ட் அவனுக்கு தெரியும், அங்க ஓகே ஆயிட்டுனா எனக்கு போற இடத்துல 10 பேர்ல 9 பேர் எதிர்த்து நின்றாலும் ஒரு ஆள் எனக்கு ஃபேவர் ஆண்டவர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஹே, நீதான் ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கிறவனாச்சு, நீ கேட்டா அவர் செய்வார்னு சொல்லிட்டு போய் கேட்கல.
அவன் முதல்ல இது தேவ சித்தமா? இந்த அலங்கம் இடிக்கப்பட்டாச்சு, இனி இது கட்டி எழுப்பப்பட வேண்டுமா இல்ல படக்கூடாதா? தேவ சித்தம் இல்லை, இந்த அலங்கை இனி கட்டக்கூடாது என்பது தேவ சித்தமா இருக்குமானால், ராஜா என்ன சன்பலாத்தும் தொபியாவும் இவனுக்கு ஃபேவரா இருந்தா கூட அந்த அலங்கத்தை இவனால் கட்டி முடித்திருக்க முடியாது. அவன் கட்டி எழுப்ப காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு சரித்திரம் என்ன குறித்து பேசணும்னா இல்ல, என் தேவன் என் மனசுல இப்படி ஒரு காரியத்தை வைத்தான். விருப்பத்தையும் செய்கையையும் உருவாக்குகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நெகேமியாவே, உனக்குள்ள இப்படி ஒரு விருப்பத்தை அவரால் உண்டாக்க முடியுமானால் உன்னை கொண்டே அதை செய்து முடிக்கவோ அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. சித்தத்துக்கு உட்பட்ட காரியமே வாய்க்கும். மூன்றாவதாக அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் இந்த வார்த்தையை கவனிக்கணும். வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து போதும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் என்பது நம்ம ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். அவனை தேவன் எங்க கொண்டு வைக்கிறாரோ அந்த இடத்துல எங்க இருந்து ஜெபிக்கணும்னு அவன் ஒரு இடத்தை வச்சிருக்கிறான். இந்த மாதிரியை காண்பித்து கொடுத்தது யார் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம வீட்டுல நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கணும். ஒரு பெரிய தேவ மனிதர் இப்படி சொன்னார், நான் என் குடிசையில் தனியாக இருக்க விரும்புகிறேன், ஏனெனில் அங்குதான் நான் அதிக நேரம் ஜெபத்தில் செலவிட முடியும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறோம். இடத்தை விக்கிரகமாக்க கூடாது. நான் சொல்லுகிறத சரியா புரிஞ்சுக்கணும். இடத்தை விக்கிரகமாக்க கூடாது. இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் என்று அல்ல, அந்த ஜெபத்துக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம், ஜெபத்துக்குன்னு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். மார்க் 1:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இருட்டோடு இருட்டாக எழுந்து, வாசிங்க மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அவர் ஒரு இடத்தில் ஸ்திரமா இருக்கவில்லை. 3.5 வருஷம் சுற்றி திரிந்தார், நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். அப்ப ஒரு இடத்துல இருக்கும்போது வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றாரு. இன்னொரு சூழ்நிலை பாருங்கள், மார்க் 6வது அதிகாரம் அதனுடைய 46-47 வசனங்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது நடுக்கடலில் அவர் தனித்திருந்தார். இங்கே பாருங்க, மலையில ஏறார். அடுத்து மார்க் 14:35 வாசிங்க. 14:35. சற்று அப்புறம் போய் தரையிலே இங்கே ஒரு தோட்டத்துக்கு வராங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து அங்கிருந்து தனியா போறார். ஜெபத்துக்குன்னு ஒரு இடத்துக்கு போறார். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கணும். எங்கிருந்தாலும் எங்கிருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். எப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். ஆனா நம்ம ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப கவனிக்கிறார் அவர். பவுல் சொல்றாரு, இத்தனைக்கும் அவருடைய ஊரு கிடையாது. அந்த நாட்களில் அவர் சொல்றார், மக்கதோனியா தேசத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்படிதானே சொல்றார். 16வது அதிகாரம் 12 கடைசி வாசிங்க. அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கி இருக்கும் போது உடனே எதை தேடுற அப்படின்னா, எங்க போய் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏன்னா என் ஜெபத்துக்கு என்ன வந்துடக்கூடாது, ஏன் ஜெபத்துக்கு ஒரு இடத்தை பார்க்கணும் சொல்ற அப்படின்னா, ஜெபத்துக்கு என்ன வரக்கூடாது, தடை வரக்கூடாது. அதுக்குதான் ஜெபத்துக்கு என்ன வரக்கூடாது, தடை வரக்கூடாது. அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம். நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிருந்து ஜெபிக்க பழகிட்டோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும், இவங்க இந்த இடத்துல போனாலும் இவங்க என்னதான் செய்ய போறாங்க, ஜெபிக்க தான் போறாங்க. பாஸ்டர் சாம் ஜெபத்துரை அவர்கள் இப்பொழுது உலகத்தில் இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள், மகிமையில் இருக்கிறாங்க. அவங்க 800க்கு மேல புக் எழுதியிருக்கிறாங்க. 800க்கும் அதிகமாய் புத்தகங்கள் எழுதியிருக்கு. நல்ல ஒரு தேவ மனிதர். 2017வது வருஷத்துல
சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் அவரோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். அங்கே தான் எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு மத்தியானம் கொஞ்ச நேரம் அந்த ரிசப்ஷன்லேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், தம்பி, நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன்னா எனக்கு இங்கே ரூம் போட்டு கொடுங்க, இப்படி இருக்கும், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் 2 காரியத்தை நான் ரொம்ப டிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னார். என்ன காரியம் பாஸ்டர் டிமாண்ட் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு டேபிளும் சேரும் வேணும். இது என்ன நான் டிமாண்ட் பண்ணுவேன். எதுக்கு? இல்லை, நான் எழுதிட்டே இருப்பேன். எனக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தான் கொடுத்துருக்குறாங்க. நான் இருந்து அவர் என்கிட்ட சொல்ல அதனால எனக்கு பாயும் தலையணையும் இருந்தாலும் போதும் எனக்கு. ஆனால் கண்டிப்பாக அந்த ரூமில் என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு டேபிளும் சேரும் வேணும். கடைசி வரை எழுதிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு தேவ மனிதர். நமக்குள்ள இப்படி ஒரு வாஞ்சை இருந்தா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கப்பா, எனக்கு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் வாழும்படியான இடத்தை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தருவார். ஜெபிக்கிறதான இடத்தை நாம தான் செட் பண்ணணும். ஹல்லேலூயா. வாழ்வதற்கான இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி தருவார். இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டா வேற வழியில வாழ்ந்துதான் ஆகணும். அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, மலையா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, வாழ்ந்துதான். ஆனா ஜெபிக்கிறதுக்கான அது முக்கியத்துவம். நேர சில நாள் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். அந்த இடத்துல அவன் வழக்கமா ஜெபிக்கிறோம். எனக்கு இப்ப ஜெபமே ஓடும். இது எங்க வீட்டிலேயே இருந்திருந்தா, எங்க வீட்டில் பிரேயர் ரூம் உண்டு. நாங்க அங்கிருந்து எந்த சூழ்நிலையில தேவன் வச்சாலும் ஜெபிக்கிறதுக்கு. பாருங்க, சிறைச்சாலைக்குள்ளே பவுல் இருக்கிறான். கை கால்கள் எப்படி இருக்கு? கட்டப்பட்ட சூழ்நிலை. அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையை அவன் ஜெபிக்கிறதுக்கான இடமா மாத்துறான். ஆமென். அது எங்க வீட்டில் பிரேயர் ரூம்லாம் கிடையாது. ஆண்டவர் கேட்கவே இல்லை. இருந்தாலும் ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஏதுங்க பிரேயர் ரூம்? அவர் எனவே என்ன செய்தார்? எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்றார். நீங்க தனித்து இருக்கணும் அவரோடு. அதுக்கு தான் நான் சொல்றேன், தனித்து இருக்கணும். என் ஜெபத்துக்கு எவ்விதத்திலும் தடை வந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த தேவ மனிதர் சொன்னார், நான் என் குடிசையில இருக்க விரும்புவேன். ஏன்னா குடிசையில யாருமே விரும்பி உள்ள வரமாட்டேன். என் குடிசையில, நான் ஒரு காலத்துல குடிசையில இருந்தவன் தான். இப்பதான் கர்த்தர் கொட்டாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் கொட்டாரத்தில் இருக்கும்போது நிறைய பேர் தேடி சுத்தி இருக்கிறாங்க. எனக்கு அந்த பிரைவசி நஷ்டம் ஆகுது. அதனால நான் என்னுடைய அந்த குடிசையில இருக்க விரும்புறேன். ஏன்னா அங்கதான் நான் அவரோடு கூட நிறைய நேரம் தனித்திருக்கிறேன். சில நாள் தங்கி இருக்கிற இடத்துல எப்படி ஜெபம் பண்ணா என்ன, அப்படி விடல. ஜெபத்துக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப அவசியம். ஜெபத்துக்குன்னு ஒரு இடம் உண்டு. நான் திருப்பி சொல்றேன், இடத்தை விக்கிரகமாக்குவதற்கல்ல நான் சொல்லுவது, ஜெபத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது அவசியம். நம்மளை பத்தி சொல்லணுங்க. இந்த வார்த்தையெல்லாம் நேற்று படித்த போது, ஆண்டவரே எப்படி இருந்திருக்காங்க ஆண்டவரே. நம்ம சில செய்தியை நம்ம ஆழமா தியானிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவர் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா ஆண்டவரே. இதுதான் என்னுடைய சாட்சின்னு கேட்ட, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஆண்டவர். நான் இன்னும் அட்மிஷனே போடல. இல்ல, இன்னும் நாங்க அட்மிஷனே போடல. இவங்கெல்லாம் PhD எத்தனை முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சொல்றார், நான் அடைந்தாயிட்டேன்னு சொல்ல மாட்டேன். பவுல் சொல்றார், நான் அடைந்தாயிட்டேன்னு சொல்ல மாட்டேன், அடைய ஆசையா. சில நாள் தங்கி இருக்கிற இடத்துல தன் வழக்கமா ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியுமானால், எத்தனை நாள் அவர் வீட்டில் வச்சிருக்கிறார், ஒரு ஏரியால கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த இடத்துல நான் போய் உட்காந்து ஜெபிக்கணும். என் வீட்டில் ஒரே ஹாலா இருக்கலாம், ஆனா ஒரு இடத்துல நான் பாய் போட்டு உட்காந்து என் வீட்டில் தெரியணும் ஜெபிக்க வந்து உட்காந்தாச்சு. ரைட், நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியா வந்து உட்காந்துருவோம். ஹாலில் ஜெபிக்க இந்த சேர்ல வந்து உட்காந்தா தெரியணும், ஓகே பிரேயர் பண்ண உட்காந்தாச்சு, நாம வந்து உட்காந்துருவோம். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு முக்கியத்துவம். 4வதாக 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தியத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். வார்த்தை இதுதான், உனக்கு என்ன ஒப்புவிக்கப்பட்டதோ
நீ அதை செய்து கொண்டே இரு. உனக்காய் கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். அதைதான் பவுல் சொல்லுகிறார். இங்கே பவுலுடைய பேச்சு சாமர்த்தியம் அல்ல, அவளை கவனிக்கும்படி செய்தது. பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஹalleluya. இதைதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர், நடுகிறவனாலும் அல்ல. ஒன்றுமில்லை. அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, ஒன்னும் இல்ல. நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, ஒன்றும் இல்ல. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க, வேற யாராலையும் வேற யாராலே ஒண்ணுமே இல்ல. அதனால இன்னார் ஜெபம் பண்ணா, இவங்க ஜெபம் பண்ணா இவங்கள்ட்ட இருக்கிற விசேஷித்த வரும். பவுல் சொல்றது, அவர் மனசு வைக்காம ஹalleluya ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் சாட்சி சொல்ல வரும்போது நான் சில சாட்சி எழுதி கொடுப்பாங்க. அதுல பாஸ்டர் எங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணார், நான் அதெல்லாம் வாசிக்கவே மாட்டேன். அப்படின்னா நான் ஜெபம் பண்ண எல்லாத்துக்கும் பதில் வந்திருக்கணும் இல்ல. வியாதியா இருக்கிற ஜெபம் பண்ண அத்தனை பேரும் எழும்பி இருக்கணும் இல்ல. தேவன் யாரை எழுப்பணும்னு நினைச்சாரோ அவங்கள எழுப்பினார். பவுல் பேசுறதை கேட்கும்படிக்கு, கவனத்தை திருப்பும்படிக்கு கர்த்தர் அவள் இருதயத்தை தேர்ந்தெழுதினார். நீங்க இன்னும் படிச்சீங்கன்னா தெரியும், அவன் ஒருவளுக்கு மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. 13 கடைசி வாசிங்க. அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தும் 14ல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்திரீ. அந்த வசனத்தை ரீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். சொன்னது யாருக்கு? அநேகருக்கு. கேட்டது எத்தனை பேரு? ஒருத்தி. இது பிரயாசம் அதிகம், பலன் சொல்லுங்க கொஞ்சம். நாம் பட்ட பிரயாசத்துக்கு எனக்கு பலன் கொஞ்சம் ஆனதும் நம்ம மனசு அடுத்து என்ன சொல்லும் தெரியுமா? வேண்டாம், பேசாம ஸ்டாப் பண்ணிரு. விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நான் பிரயாசப்படுவது, என்னால விளைய செய்ய முடியாது. விளைய செய்கிறது கர்த்தர். அவன் ஸ்திரீ எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க கூட பைபிள் சொல்லல, ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒருத்தி தான் கேட்கிறா, மீதி எல்லாம் கேட்கல. போங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க, அப்பதான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அவர் டிமாண்ட் பண்ணல. சிலர் டிமாண்ட் பண்ணதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இங்க சர்ச்சுக்கு எத்தனை பேர் வருவாங்க? ஓகே, நீங்க ஒரு 4 சர்ச்சில் உள்ளவங்களை சேர்த்து கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டமா கூப்பிட்டுங்க, அப்பதான் நாங்க பேசினா, இல்லைன்னா எங்க எனர்ஜியை நாங்க வேஸ்ட் பண்ண கூடாது. இப்படி மட்டும் பவுல் சொல்லியிருப்பாருன்னா அவன் அங்க அதுதான் லாஸ்ட் ஊழியமா இருந்திருக்கும். இல்ல, சில ஸ்திரீகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஒரே ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருக்கிறாள். சில ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்றாங்க, ஒருவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவளும் எப்படிதான் கேட்டாலாம், அவளா கேட்கல, அவர் கேட்க வைத்தார். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்? அடுத்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 3-4 வசனங்களை வாசியுங்கள். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவன் நிறுத்தல, அவன் வேலையை அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். அடுத்த வார்த்தை, அவர்கள் சிலரும். இப்ப பாருங்க, சிலர். எல்லாரும் சொல்லுங்க. சிலர். 16வது அதிகாரத்தில் எத்தனை பேரு? ஒரு ஸ்திரீ. இப்போ எப்படி மாறுது? சிலர். சிலர். அடுத்து, பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்கள். திரள். சொல்லுங்க, திரள். அடுத்து, கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும். அநேகர். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஹalleluya. இதுதாங்க கர்த்தர் தருகிற பலன். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, ஒரு ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ, சிலர், சிலர், திரளானோர், திரளானோர், அநேகர். அநேகர். இதுதாங்க கர்த்தர் தரும் பலன். ஆமென். ஆமென். ஆண்டவர், நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்,
பலன் கொஞ்சமா இருக்கு ஆண்டவரே சொல்லிட்டு உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ செய்யாம நிறுத்திராத. நீ உனக்கு ஒப்புவிக்கப்பட்டது நீ செய்து கொண்டிரு. உனக்கு நடுறதுதான் வேலையா, நீ நட்டு கொண்டே இரு. நீர் பாய்ச்சறது வேலையா, நீர் பாய்ச்சி கொண்டே இரு. நீ உடன் ஊழியன் என்பதை மறந்து விடாதே. அவர்தான் பிரதான ஆசாரியர். கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. ஆமென். ஒரு ஸ்திரீ கேட்கிறான், அப்பா ஒருத்தங்களாவது. அதெல்லாம் எங்க அப்பா சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் கர்த்தர் சொல்லி ஒருத்தர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் மேட்டெல்லாம் போட்டுட்டு ஜெபம் பண்ணுவார். ஒருத்தரும் வரமாட்டாங்க, குடும்பத்தினர் கூட உள்ள வரமாட்டாங்களாம். இவர் பாட்டி பாடி ஆராதனை நடத்தி செய்தி எல்லாம் கொடுத்துட்டு இவரே ஆமீன் போட்டு முடிப்பார். இப்படி 6 years நடத்திட்டு இருக்கிறார். 6 வருஷம் ஊழியம் நடத்தி கொண்டிருக்கிறார். செய்தி என்பது சும்மா இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி இங்கே நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி கொடுப்போம். இன்னைக்கு ஜனங்க வராங்க, ஆண்டவரே ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையே தார். அவங்களுக்கு ஜனமும் கிடையாது, குடும்பத்தினர் கூட வரமாட்டாங்க. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து வார்த்தையை வாங்கி கொடுத்துட்டே இருந்தார். சரியா 6வது வருஷம் வரும்போது இவர் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு செருப்பு உள்ள வந்து விழுந்துச்சு. இவர் உடனே என்ன ஆண்டவரே இல்லை, இவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே ஒரு ஆத்மாவை தொட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். சில நாட்கள் அந்த சபை ஆண்டவர் பெருக ஆரம்பித்தார். அந்த பட்டணத்திலேயே பெரிய சபையாய் கர்த்தர் உயர்த்தினார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. திறந்த வாசலை வைக்கிறது வரைக்கும் தாங்க பிரயாசம் அதிகமா இருக்கும், பலன் கொஞ்சமா இருக்கும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். திறந்த வாசலை வச்சிட்டாருன்னா, ஆமென். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் தான் முதல் எல்லா இடத்துக்கும் தெரிய வந்தது. உனக்கு வேலை என்ன? உன்னால பலன் கொடுக்க முடியாது, பலன் கர்த்தர் தர்றது. உன் வேலை என்ன? நீ பிரசங்கி. ஆண்டவர் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் அனுப்பும் போது என்ன சொல்றார்? கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாது இருக்கட்டும். நாம வாயத்தை இருக்கும் போது நீ பேசணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரியத்தை ஒப்புவித்து இருக்கிறார். ஐயோ பலனை காணலையே. இவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், கமாலியல் பாதத்துக்கு கீழே படித்தவன், கிரீக்கு தெரியும், ஹீப்ரு தெரியும், பல லாங்குவேஜஸ் தெரியும். பைபிள்ல பவுல் பேதுருவே சொல்றார், சில வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு, நமக்கு உண்மையிலே விளக்கம் வேணும்னா பவுல் பரலோகத்தில் இருப்பார், நம்ம போய் அவ்வளவு. இந்த பவுல் பேசுறத சில ஸ்திரீகளுக்கு பேசுறாங்க. ஒரு ஸ்திரீகள் கூட்டத்தில் அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. ஒரே ஒரு ஸ்திரீ கேட்கிறாங்க. எப்படி இருக்கும்? அடுத்த மனசுல என்ன, அடுத்த தடவை கூப்பிட்டா இந்த மீட்டிங்கு போகக்கூடாது இல்ல. அதுவும் எப்படி கேட்டாலாம், அவளா கேட்கல, கர்த்தர் அவளை கேட்க வச்சார். ஒரு ஸ்திரீ, சிலர், திரள், அநேகர். ஆமென். ஆண்டவர் நீங்க எனக்கு பலன் தந்து இந்த காரியத்தை செய்ய வைக்கிறீங்க, இப்படி ஒரு வேலை எனக்கு செய்ய வைக்கிறீங்க, இப்படி ஒரு பாதை எனக்கு நியமிச்சிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில திரும்பி பார்த்தா பட்ட பிரயாசம் தான் அதிகம், பலன் கொஞ்சமா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை செய்யாமல் இருந்து விடாது. விளைய செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு பலன் தருவார். எனவே உங்கள் பிரயாசத்தின் பலன் காணாமல் நீங்கள் சோர்ந்து போகும்போது, தொய்ந்து போகும்போது என்னை பலப்படுத்தின ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம். ஆமென். அதனுடைய 4-5 வசனங்களை வாசியுங்கள் வேகமாக. அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன். 4வது வசனம் மட்டும் வாசிங்க. வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன். எல்லாரும் சொல்லுங்க, என் பலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விருதாவாய் உழைக்கிற சகோதரா சகோதரி, இந்த ஐயோ விருதாவை என்ன கஷ்டப்பட்ட, என்ன பலனை பார்த்து. சிலர் கேட்பாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ என்னப்பா சம்பாதித்த, என்ன சாதித்த? இல்ல, கர்த்தர் தந்த பலன், கர்த்தர் தந்த ஆரோக்கியம், கர்த்தர் தந்த சுகம். நான் உழைக்கிறேன். எனக்கு தெரியும் என் பலன்
நஷ்டமாகல. ஆமென். என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். ஐந்தாவதாக 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வேகமாய் நாங்கள் வாசிக்கலாம். ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். எதிர்கொண்டு வந்து என்ன செய்கிறாள்? அவள் பவுலையும் எங்களை பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு இப்படி அவள் செய்து கொண்டே இருக்கையில் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த இப்ப குறி சொல்லுகிற ஆவியுடையவள் எப்போ வந்து இடையில நிக்கிறா அப்படின்னா, அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில். நாங்க ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில். எப்பெல்லாம் பவுல் ஜெபிக்க போறாரோ அப்போதெல்லாம் இவ வந்து நிக்கிறா. அப்ப பிசாசுனுடைய குறி எது மேல இருக்குன்னு தெரியுமா? நம்முடைய பிரேயர் லைஃப்ல கை வைக்கணும். அப்போ நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். உன் ஜெபத்திற்கு எவ்வளவு வேணும், தடை வராதபடிக்கு எச்சரிக்கையார். பல விதங்களில் பிசாசு பேசுவான். ஒன்று, யாரை கொண்டாவது நிந்தித்து பேசுவான். சன்பலாத் தோபியாவை கொண்டு வந்து நிந்தித்து பேசுறான். பவுல் எல்லாம் இதை கேட்டு பழகுனதுனால இனி பவுலை நிந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவளை கொண்டு வந்து பவுலை ரொம்ப உயர்த்தி பேசுறான். ரெண்டும் பிரச்சனை. நம்மை உயர்த்தி ஒருத்தங்க சொல்லும் போது நமக்கே தெரியாம மனம் மேட்டிமை அடைய ஆரம்பிச்சிடும். மனதுல மேட்டிமையும் கர்வமும் கொள்ள ஆரம்பிச்சிட்டுனா நம்மளால ஜெபிக்கவே முடியாது. ஒருத்தங்க நம்மை புகழுகிற வார்த்தையை நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கோம்னாலே நமக்குள்ள பெருமை வந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம ஒருத்தங்க நிந்திக்கிற வார்த்தையை யோசித்தாலும் நமக்குள்ள பிரச்சனை தான். அவள் வேற ஒண்ணுமே, அவள் சொன்னது அவளும் உண்மைதான். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். உண்மையா பொய்யா? உண்மை. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர். இது ரெண்டுல ஏதாவது பொய் இருக்கா? இல்ல. ஆனா எப்போ வந்து சொல்றா? ஜெபம் பண்ண போகும்போது. எனவேதான் ஜெபிக்க நம்ம ஆயத்தமாகும் போது வருகிற போன் கால் எல்லாம் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். ஆனா குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ. பாஸ்ட் என்ன தெரியலையா? நான் தான் உங்க விசுவாசி. ஜெபம் பண்ணும்போது மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. ஜெபிக்க போகும்போது தான் பிரச்சனை. அதனாலதான் சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், எல்லா மனிதரும் புகழும் போது உங்களுக்கு நமக்கே தெரியாது. நீங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்றவங்க தெரியுமா? இதெல்லாம் என்ன ஜெபம்? முந்தியெல்லாம் நாங்க பண்றதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்மை. அதனால அந்த எக்ஸாம்பிள் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். ஒரு விஷயம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒரு 10 நாள் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் வச்சுருந்தாங்க. நானும் ஒரு நாள் போயிட்டு வந்தேன். நான் வரும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, மீட்டிங் முடிஞ்சு வாஸ்த மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் கையெல்லாம் கொடுத்து நல்லா பேசி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு தம்பி என்ன பண்ணான் அப்படின்னா, அதை பார்த்துட்டு தாழ்மை வேடம் இல்லாத தெய்வ மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என் ஃபோட்டோ போட்டு புகழ்ந்து ஃபேஸ்புக்கில் பயங்கரமாக ஒரு கட்டுரை எழுதி போட்டிருந்தான். அதை யாரோ எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஒரு வாட்டி வாசிச்சுட்டு பரவாயில்ல நல்லா தான் எழுதியிருக்கிறான், ஸ்தோத்திர ஆண்டவர்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கழிச்சு 2வது முறை வாசித்தேன். அப்போ நான் சென்னையில் இன்னொரு மீட்டிங் போனேன். ஒரு 1/2 hour கழிச்சு 3வது ஒரு விசை வாசித்தேன். ஒரு மீட்டிங் போயிட்டு திரும்பி வந்து 4வது ஒரு விசை வாசிக்கும் போது ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பெருமடா உனக்கு, என்ன அவ்வளோதான் விசரத்துட்டேன். எனக்கு உடம்பெல்லாம் வியர்க்க ஆரம்பிச்சிட்டு உடனே என் பேஜில் அது டேக் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். ஆண்டவரே, நான் ரொம்ப பெரிய எனக்குள்ள வேஷம் இருக்குன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கே தெரியாதுங்க. நம்மளை படகு கரையில் இருக்கும்போது எல்லா படகும் பார்க்க நல்லதாக இருக்கும். கடலில் விடும்போது தான் தெரியும். 3 வருஷம் கூட இருந்த சீஷர்கள் ஒரு பிரச்சனை சிலுவைன்னு வரும்போது தான் ஒரே ஒருத்தன் வந்து நிற்கிறான்.
மற்ற 11 பேரை காணவே இல்லை. சில பாதையில நடத்துறதே நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்துதான். உபாகம் 8:2 வாசிங்க வேகமாக. 8:2 உபாகம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாய் என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினதே முதல்ல நீ யார் என்பதை நீ அறியணும். நான் யார் என்பதை உனக்கு எகிப்தில் வச்சே காட்ட ஆரம்பிச்சிட்டேன். தேவன் யார் என்பதை எகிப்தில் வச்சே காட்ட ஆரம்பிச்சிட்டார்ல. ஆனா உனக்கு நீ ஒண்ணுதான் தெரியல. நீ யார் என்பதை நீ அறியணும். ஹல்லேலூயா. நமக்கு உண்மையில சொல்லணும். அதனாலதான் தாவீது சொல்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. இன்னொரு சங்கீதத்தில் சொல்ல, நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை உணரும்படிக்கு என் நாட்களை எண்ணும் அறிவித்தார். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் நிப்பேன், அப்படி இல்லைன்ற, நான் நிலையற்றவன். அப்பா கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படு. பாட நேரம் இல்லை, டைம் போயிட்டு. 2 காரியம் சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஜெபத்திற்கு எது தடையோ அதற்கு பின்னாக ஒரு வல்லமை செயல்படுகிறது. இங்கே பவுல் செய்ததை போல செய்யுங்கள். அவளை அல்ல, அவளுக்கு பின்னாக செயல்படுகிற வல்லமையை அவன் இயேசுவின் நாமத்தில் கடிந்தப்புறப்படுத்துகிறான். எனவே ஜெபத்துக்கு தடையாய் இப்ப யாரா அந்த ஆளை கடிந்து கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் பிரச்சனை. நம்ம பிரச்சனையே அதான். நம்ம மாம்சத்தோடு யுத்தம் பண்றது தான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். அந்த வேர்டை சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நம் மாம்சத்தோடு யுத்தம் பண்றதுனாலே தேவனை துக்கப்படுத்துகிறோம். நம்ம என்ன செய்தாலும் சரி, மாம்சத்தோடு யுத்தம் பண்ணக்கூடாது. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. சொல்லுங்க, அல்ல அல்ல. உன்னால என் ஜெபம் போச்சுன்னு எல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். நம்ம அது மாம்சத்தோடு யுத்தம் பண்றோம். எல்லாரும் சொல்லுவோம் நம்ம மாம்சம் பலவீனம் உள்ளது, பிரசங்கம் பண்றதுனால பயங்கரமா, அப்படியெல்லாம் இல்ல. வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆனா தேவ சமூகத்துல இருக்கும் போதுதான் தெரியுது, நான் பெருசு ஆண்டவர் என் ஜெபத்துக்கு தடை வந்துட்டு, நீ என்ன துக்கப்படுத்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல என் நியாயம் சப்புன்னு ஆயிட்டு. நான் மாம்சத்தோடு யுத்தம் பண்ணிட்டு ஜெபத்துல உட்கார்ந்தாலே என் நியாயம்லாம் அழுக்கான கந்தை, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அங்க போய் நான் என்ன நியாயத்தை சொல்லுவேன் அவர்கிட்ட? ஆண்டவரே, இவங்களால என் ஜெபத்துக்கு தடை வருதுன்னா இவங்களை சாத்தான் யூஸ் பண்றான். என் ஆவி சோர்ந்து போகுதுன்னா சாத்தான் ஏஜெண்டா யூஸ் பண்றான். யாரை யூஸ் பண்ணுவான்னு தெரியாது. கூட 3 வருஷம் இருந்த யூதாசையை பிடிச்சான்ல, பேதுருவின் சிந்தையை பிடிச்சான்ல, நமக்கு தெரியாது யார் எப்ப கையில் எடுப்பான்னு. ஜெபத்துக்கு தடை வந்துடக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். 5வது 25வது வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, துதிக்கிறத அவங்க விடல. துதிக்க முடியவில்லை என்று எதையும் அவர்கள் காரணம் காட்டவில்லை. இவங்க காரணம் காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒன்று சூழ்நிலை, ஏன்னா கை கால்கள் எப்படி இருக்கு? கட்டப்பட்டிருக்கு. 2 பலவீனம், நல்லா அடித்து இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம துதிக்க முடியலன்னு சொல்ற பிரதானமான 2 காரணம் இது. நாம காட்டுற காரணங்களை விட இவங்களுடைய காரணம் ரொம்ப பெருசு. ஆனா இவங்க அதை ஒரு விஷயமா காட்டல. எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க புலம்பல்ல, அவங்க துதித்து பாடினார்கள். துதிக்காம இருக்கிறோம். ஏன் துதிக்கலன்னா காரணத்தை வைக்கிறோம். நான் வைக்கிற காரணங்கள் பவுலும் சீலாவும் சந்தித்த காரணங்களுக்கு விட பெருசு கிடையாது. அத்தனை பேருக்கு முன்னாடி அடித்து அவமானப்படுத்தி இழுத்து கொண்டு தொழு மரத்துல கட்டி போட்டிருக்கிறாங்க. ஒரு புறம் சூழ்நிலை எதிர், இன்னொரு புறம் சரீர நிலைமை ரொம்ப மோசம். அடித்து போட்டிருக்கிறாங்க.
ஆனால் அவங்க துதித்து பாடுறாங்க. அடித்து போடப்பட்டும் துதித்து பாடுறதை விடல. நான் இதை தியானித்த போது கர்த்தர் சிந்தையில கொண்டு வந்த வார்த்தை இதுதான். ஏன் அவங்களுக்கு துதிக்க முடிஞ்சு தெரியுமா? அவங்க சூழ்நிலையும் நினைக்கல, தங்கள் பலவீனங்களை நினைக்கல, அவங்க என்னைய தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு அடி விழ விழ என் மேல விழுந்த அடியை நினைச்சாங்க, பாடினாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள் சொன்ன போது என் மேல சுமத்துறது நினைச்சாங்க, பாடினாங்க. சூழ்நிலையும் தன் சரீர நிலைமையை நினைக்கிறவனுக்கு துதிக்க முடியாது, அவரை நினைக்கிறவனுக்கு துதிக்காம இருக்க முடியாது. எனவேதான் எவ்வளவு கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால். நாம பாடுன்னு சொல்றோம், எதை பாடுன்னு சொல்றோம். அதான் பவுல் சொல்றாரு, அவர் பட்ட பாடுகள்ல எது எது அவர் சரீரத்தில் நிறைவேறலையோ அதை நான் நிறைவேற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன்னா எனக்காக எவ்வளவு. நம்மளால ஏன் துதிக்க முடியல? நான் இருக்கிற நிலைமை தெரியுமா? ஹல்லேலூயா. இவங்க யாரும் தேவதூதர்கள் கிடையாது. பவுல் நான் சாதாரணமான, இவங்களை அடிக்கவே தேவையில்லை, பவுலெல்லாம் அடிக்கவே தேவையில்லை, ஆல்ரெடி பலவீனம். பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க அவருடைய ஒரு சைடு ஸ்ட்ரோக் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு. சரியான பார்வை கிடையாது, திக்குவாய், பேச்சில் வல்லவன் அல்ல, அகால பிறவிங்கிறார், ப்ரீமெச்சூர்ல பிறந்தவர், சரீரத்தில் பலவீனம், வேதனை, அது போக எத்தனை காயங்கள், நிந்தை, அவமானங்கள். இது நடுவில் ஹல்லேலூயா, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்னைக்கு காலையில் எழும்பி எத்தனை பேர் துதிச்சிங்க? கை தூக்க வேண்டாம், கை தூக்க வேண்டாம். கை தூக்க கூடாதுன்னா கை தூக்குவீங்க. ஃபர்ஸ்டே தூக்கிட்டீங்களா? சரி. எத்தனை பேர் உண்மையில துதிச்சிங்க? எத்தனை பேர் பாடுனீங்க நேற்று நைட்டு? நம்ம பாட மறந்துட்டோம்னாலே வீட்டில் பாடு வந்துட்டுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். சிலர் பாடுறது பாடுபடுத்துறது மாதிரி இருக்கும், நான் அதை சொல்லலை. ஏங்க நம்ம பாட்டை அவர் தாங்க ரசிக்கிறார், அவர் கேட்க பாடுங்க. நல்லா பாடி, அப்பா நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை. அந்த காட்சி அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அடித்து கால தொழுமரத்தில் கட்டி போட்டிருக்கிறாங்க. அடைக்கலமே அதிசயமே ஏங்க துதிக்கணுங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று துதிக்கிறதுக்கு லீவு கிடையாது. அதனாலதான் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, துதிச்சிட்டே இரு, தேவனை பிரைஸ் பண்ணுங்க. அதுக்கு சூழ்நிலையோ உங்க சரீர நிலைமையோ உங்க மனநிலைமையோ காரணத்தை காட்டாதிருங்கள். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராது. இது 10 ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம் சொல்லிட்டோம்னாலே அவுட்டு. ஆண்டவர் மட்டும் இவ்வளவு நாள் இவனுக்கு கிருபையும் நன்மையும் கொடுத்தாச்சு. ஒரு நாள் லீவு போடுவோம், லீவு போட்டா அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லா லீவா தான் இருக்கும். துதிக்கணும், துதிக்கிறத அவங்க விடல. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 28வது வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். அதன் அர்த்தம் என்ன? பவுல் கட்டெல்லாம் அவிழ்ந்தாச்சு துதிக்கும் போது. என்ன பண்ணிருக்கலாம் பவுல்? ஓடி. ஏன் ஓடல?
கட்ட அவிழ்த்தது யாரு? கர்த்தர். அப்போ எதுக்காக அவிழ்த்து இருக்கிறா? விடுவிக்கப்படதானே. ஏன் ஓடல? வார்த்தை இதுதான், வெறுமையா திரும்பாத. இந்த இடத்துக்கு ஆண்டவரை நானா வரல, நீங்க தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்போ என்ன இங்க கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறீங்கன்னா, இங்க இருந்து நான் சும்மா போக கூடாது. என்னை கொண்டு வந்தது நோக்கத்தை நிறைவேற்றாம நான் போக மாட்டேன். நீ பவுல கட்டணும்னு கூட கிடையாது, உன் கட்ட அவிழ்த்து விட்டாலும் நோக்கம் நிறைவேறாம போக மாட்டான். நோக்கம் என்ன? ஆமென், தேவராஜ்யத்தை கட்டுவது, அந்த இடத்துல ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், சிறைச்சாலை தலைவன் ஆண்டவருக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இவனை ஏன் கட்டி வைக்கிறான்? சாத்தான் நினைச்சான் இவனை கட்டி வச்சவன் ஓடிட மாட்டான், நீ அவிழ்த்து விட ஓட மாட்டான். கட்டுகளை அவிழ்த்து விட்டது கட்டி எழுப்ப. ஒரு இடத்துக்கு தேவன் கொண்டு வந்து வைக்கிறார்னா வெறுமையா திரும்ப கூடாது. ஆமென், வெறுமையா திரும்ப கூடாது. நாம போற தெரிந்து கொள்ளுகிற இடம் நம்மை வெறுமையாக்கி விடும். நகோமியை வெறுமையாக்கி விட்டுச்சு, இளையகுமாரனை வெறுமையாக்கி விட்டுச்சு இல்ல. ஆனா இது கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு பித்தினியாங்கிற ஒரு இடத்துக்கு போறவனை தடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு போன அனுப்பி விட்டு இப்படி அடி வாங்கிட்டு ஓடுறதுக்கா? ஓட மாட்டேன், நான் இருப்பேன். என்ன கர்த்தர் கொண்டு வந்தார்னா ஒரு நோக்கம் இருக்குதுல்ல. ஹல்லேலூயா. நான் எதற்கென்று அழைக்கப்பட்டு எதற்கென்று பிடிக்கப்பட்டனோ அது நிறைவேறணும். இந்த இடத்துல அவர் சத்தம் போடுறார். இவன் என்ன பண்றான்? எல்லாம் கதவு திறந்து இருக்குது, எல்லாம் உடைஞ்சிருக்குது, எல்லாம் ஓடிருப்பான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வரும்போது பவுல் சத்தமிட்டு, நான் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், அப்படிலாம் போக முடியாது. என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சாரோ அது நிறைவேறும். அது நிறைவேறும் என்பதன் அடையாளம் என்ன? முதல் அடையாளம் என்ன தெரியுமா? என்ன துதிக்க வைக்கிறார். இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? சுற்றி இருக்கிறவங்களை கேட்க வைக்கிறார். மூணாவது அடையாளம் என்ன தெரியுமா? என் கையில் இருக்கிற கட்டுகளை கவிழ்த்து விடுகிறார். நாலாவது அடையாளம் என்ன தெரியுமா? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் பலமுறை செய்தியில சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொன்றையும் அடையாளமா பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? என்னை கொண்டு வந்து வச்சிட்டீங்க, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்க, இந்த குடும்பத்துல கொண்டு வந்துட்டீங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்துட்டீங்க. சரி, கட்ட அவிழ்த்துட்டீங்க, ஓட மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஓட மாட்டேன் ஆண்டவரே, நான் இங்க தான் இருப்பேன். நான் போகணும்னா இங்க ஒண்ணு நடக்கணும். நான் வெறுமையா திரும்ப கூடாது. நாளைக்கு என் சரித்திரத்தை எழுதும் போது பவுல் பித்தினியாவில் இருந்து ஜீவன் தப்ப ஓடினான் என்று எழுதக்கூடாது. இவன் உயிருக்கு அப்படி எழுதக்கூடாது. என்ன எதுக்காக கொண்டு வந்தீங்க? அது நிறைவேறணும். அந்த இரவுல ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்படி என்றால் அந்த மனம் திரும்புதலுக்கு ஒருவன் காரணமா இருந்தால் அவன் பரலோகத்துல எவ்வளவு கனமுள்ளவனாய் இருப்பான். நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஹல்லேலூயா. நான் வெறுமையா திரும்ப கூடாது. இங்க இருக்காத ஓடிரு இல்ல, ஓடல. நானும் ஓட மாட்டேன், கூட இருக்கிறவங்களையும். அது நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு உறுதியா சொல்ல முடியும்? கர்த்தர் என் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கற்படுகிறார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம், ஒரு சில நிமிஷம் அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீர் அனுமதிக்கிற தடைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தத்துக்கு உட்பட்ட காரியமே வாய்க்கும்.
பேசுங்க. எந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்கள் இருதயத்தை தொட்டாரோ அதை வச்சு நீங்க அப்பாட்ட பேசுங்க. ஒரு 7 காரியத்தை சொன்னேன், ஆனா சில வார்த்தைகளை உங்களோடு உங்க இருதயத்தை போய் தொட்டு இருக்கும். அதை வச்சு நீங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. லேக்கமோரோ இல்ல என்ன செய்யணும்னு தெரியலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எருசலேமுக்காக என்ன செய்யணும்னு நெகேமியா மனதுல காரியத்தை வைத்து செய்ய வச்சீங்களேப்பா, அப்படி செய்ய வைங்க, செய்ய வைங்க. துதிக்கிறத விட்டுறக்கூடாது. நான் துதிக்கிறத விட்டுறக்கூடாது. வெறுமையான திரும்பிடக்கூடாது. வெறுமையா திரும்பிடக்கூடாது. நான் இங்கதான் இருப்பேன். என்ன வெறுமையா திருப்பிறது. பேசுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் நம்புகிறேன். நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. எஸ், வெட்கப்பட்டு போக விட மாட்டா. உம்மை ஊக்கமாய் நோக்கி உண்மையாய் வெட்கம் அடை, உம்மை ஊக்கமாய் ஜீசஸ் உண்மையாய் வெட்கமடை, ஓ தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தமது முக பிரகாசம். 2 கைகளை விரித்து கண்களை ஏறெடுத்து என்னை கைவிடாதிரோ, என்னை என்ன நிந்தை நேரிடினோம் ஆமே, உமக்காக glory be to Father, உமது lemro sentenera huntere kabara, Jesus, thank you Father, உமது பலனீந்திடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே ஹalleluya, தமது அன்பை கண்டடைந்தே, glory சமூகத்திலே. ஆமென், ஆமென். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீர். உடைய அன்புக்காய், கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிற தடை எங்கள் நன்மைக்காக, காண வேண்டியதை எங்கள் கண்கள் காணும்படியாக, சித்தத்துக்கு உட்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் நீர் வாய்க்க பண்ணுவேன். ஆண்டவர், நாங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபத்துக்கு தடையா எதையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது. துதிக்கிறத விட்டுறக்கூடாது. வெறுமையா திரும்பிடக்கூடாது. நீர் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பலன் தருகிற தேவன். பிரயாசத்துக்கு பலன் உங்க சமூகத்தில் இருக்கிறதப்பா.
நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்குள்ளே இது ஆழமாய் விதைக்கப்படுவதாக, இதன் பலன்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. நாமத்துக்கு மகிமை வரப்படணும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.